சொல்லிருக்காங்க, நான்லாம் சட்டை போடாம சுத்துவோம். அது வந்து நீங்க பெருமைப்படுத்துறது எங்கல? ஒரு பையன் சட்டை போடாம போட்டானா அவனை செக்ஷுவலா அபியூஸ் பண்ணக்கூடாது, ஆப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடாது. எங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு, ஆண்களுக்கு அந்த அறிவே கிடையாது. அதனால நீங்க நாங்க சட்டை போட்டு நடப்போம், பப்ளிக்கா யூரின் போறத பெருமையா சொல்லிக்கிறாங்க. நாங்க போவோம், நீங்க போவீங்களான்னா ஏன் போல? ஒரு காமன் சென்ஸ் இருக்கு எங்களுக்கு. இங்க ஒரு ஆண் வெளியில போய் குடிக்கிறத பத்தி பேசல, ஒரு ஆண் வெளியில போய் ஸ்மோக் பண்றத பத்தி பேசல இல்லீங்களா? ஒரு ஆண் என்ன படிக்கணும்ங்கறத பத்தி இங்க பேசல, ஒரு ஆண் எப்படி எல்லாம் தன் வாழ்க்கையை நிர்ணயிச்சுக்கணும்ங்கறத பத்தி இங்க டிஸ்கஷனே வரல. ஏன்னா பிறக்கும் போதே ஒரு ஆணுக்கு இருக்கிற சுதந்திரம் அந்த பொண்ணுக்கு இல்ல. பிறப்பிலேயே பிறந்து குழந்தை கையில நீங்க வாங்குறீங்களா, அப்பவே ஆணுக்கு வந்து ஒரு இடத்துல கையில கொடுக்கும் போது நீங்க குழந்தை கொடுப்பாங்க. பொம்பளை பிள்ளையா இருந்தா முதல்ல ஆடை போட்டு கையில கொடுமா. தாயை தவிர அங்க இருக்கிறவங்க கொடுக்கும் போது மூன்றாம் அவர் பார்க்கும் போது அதை தவறா பார்க்க கூடாதுங்கிறதுக்காக அதை செய்யறோம்ல, அங்கிருந்தே ரெஸ்ட்ரிக்ஷன் இது கன்சர்ன். நான் திருப்பு நான் சொல்றேன், பாதுகாப்பு என்பது வேறு. அதை நம்ம தான் பார்க்கணும். நம்ம பிள்ளைக்கான பாதுகாப்பை நம்ம தான் பார்க்கறது, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. ஓகேங்களா?